அப்ப உங்களுக்கு டிவோர்ஸ் வேணும்ல? கண்டிப்பா வேணும். இந்த பிசாசு கூட என்னால வாழ முடியாது. ஐயோ என்னாலே முடியாது. ஆ. பாருங்க சார், இந்த ஆளோட இதயம் கல்லுதான், கல்லு. நீ வாய மூடு. உன்னை கல்யாணம் பண்ண வேண்டாம்னு எங்க அம்மா அப்பவே சொன்னாங்க. நான் தான் அதை கேட்கல. அதுதான் நான் இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். பின்ன உங்களை கல்யாணம் பண்ண ஹேமா மாலினி வந்துருவாங்க. கொஞ்சம் பேசாம இருங்க சார். இவங்க அம்மா இருக்காங்கல்ல, ராட்சசியா இருந்தாங்க சார், ராட்சசி. என்ன ரொம்பவே கஷ்டப்பட வச்சுட்டாங்க. நான் உங்களுக்கு கிடைச்ச லாட்டரி தான்யா. அதுவும் கிழிஞ்சு போன லாட்டரி. எடி என்னை விட அழகான ஒருத்தனை இந்த ஊர்ல நீ எங்கேயாவது பாத்திர முடியுமா சொல்லு. பிரச்சனையை பெருசாக்காதீங்க, நாம சால்வ் பண்ணலாம். எந்த சோலும் இல்ல சார். என்னால இனிமே இவ கூட வாழ முடியாது. என்னாலையும் எனக்கு டைவர்ஸ் வேணும். இந்த ஆளுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணணுமா? ஆமாடி ஆமாடி, கல்யாணம் பண்றதுக்கு தான். இந்த ஆள் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சிச்சுல. பிசாசு. பிசாசு உங்க அப்பன். ஒரு நிமிஷம் ஒரு அப்பாவை நிமிஷம் சொன்னேன்னு வையே. ஒரு நிமிஷம். கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? 60. ஆஹா. 61 சார். இந்த ஆளுக்கு கொஞ்சம் ஞாபக மறதி. ஞாபகம் மருதி உங்க அப்பனுக்கும் மரியாதையா பேசுங்க. பாரு, என் அப்பாவை சொன்னேன்னு வையே. இருங்க, மரியாதையா. ஹலோ, நிறுத்துங்க. 61 வருஷம். இங்கெல்லாம் ஒரு சிலர் ஒரு வருஷம் சேர்ந்து வாழ மாட்டேங்கிறாங்க. ஆனா நீங்களாம் தான் இந்த பூமியோட அதிசயங்கள். பிள்ளைங்க பேர பிள்ளை எல்லாம் ஆயிடுச்சுல்ல. இனிமே பிரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? ஹாப்பியா வாழ வேண்டியது தானே. எனக்கு டைவர்ஸ் தர உங்களால முடியுமா? டிவோர்ஸ் கண்டிப்பா தரேன். ஒன்னு பண்ணுங்க, 2 பேரும் பக்கத்து தியேட்டர்ல படம் பார்த்துட்டு அப்படியே ஹோட்டல்ல பிரியாணி சாப்பிட்டுட்டு நேரா இங்க வாங்க. அதுக்கப்புறமும் உங்க சண்டை முடியலன்னா கையோட வாங்கிக்கோங்க டிவோர்ஸ். ஓகேவா? போயிட்டு வாங்க. நீ வீட்டுக்கு வா, நான் உனக்கு அங்க வச்சிருக்கேன். என்னத்த வச்சிருக்கற? நீ வாடி, அங்க தெரியும். ஆமா, கிழிச்சிருவே. வெளிய போங்க. நெக்ஸ்ட். கொஞ்சம் நில்லையா, நானும் வந்துடுறேன். பெருசா ஒன்றும் எதிர்பார்க்க வேண்டாம். அப்புறம் கூட இருக்கிற போலீஸ்காரங்க சார் சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு விஷயம் சொல்லுங்க சார். சார் சார் நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க சார். ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும் சார். சார் சார் ஏதோ தெரியாம நடந்துருச்சு சார். சார் ஒரு நிமிஷம் கேளுங்க, உங்களுக்கே புரியும் சார். சார் சார் ப்ளீஸ் சார். சார் ஒரே ஒரு சான்ஸ் சார். சார் இது நடக்கிற மாதிரி தெரியலண்ணா. கண்டிப்பா நடக்கும். ஹம்சா. ஹம்சா தனியாவா? இல்ல, 2 பேரையும் கூட்டு வந்துட்டேன். ஓ, எப்படி போயிட்டு இருக்கு வாழ்க்கை? அது 2000 ரூபாய் கொடுக்க முடியாது சார். அதனால தான் இருந்துட்டு போட்டு 2 பேரையும் வச்சுக்கிட்டேன். இங்கே கூட்டு வந்துட்டேனா பாருங்களேன். இது முத பொண்டாட்டி அமீனா, இது 2வது பொண்டாட்டி ஆயிஷா. வணக்கம். 2 பேருமே உங்களோட பெரிய ஃபேன் சார். தேங்க்யூ. இந்தாங்க. என்ன பண்றீங்க? ஒரு நிமிஷம். நீங்க படம் பாருங்க. நான் ஏற்கனவே 2 தடவை பார்த்துட்டேன். இவங்களுக்காக தான் 3வது தடவை கூட்டு வந்துடுறேன். பிடிக்கலன்னா சொல்லு கண்ணு, கிளம்பி போயிடலாம். 3 கொடுங்க. ஏய், இது யார் வாங்கி கொடுத்தா? யார் தந்தா? இங்கே இரு. ஏய், யார் வாங்கிடுவியா? ஆனால் அவர் இந்த பக்கம் வராரு, கொஞ்சம் மரியாதை கொடுக்கலாம் சார். சார் என் பையனுக்கு செலவு பண்ற அளவுக்கு எனக்கு வருமானம் இருக்கு. சார் என்ன சார் நீங்க சந்தோஷமா சாப்பிட்டோம் சார். அந்த கேஸை நான் இனிமே எடுக்க மாட்டேன். அதுக்காக நீ பாசத்தை வேஸ்ட் பண்ண வேணாம். புடி. சார் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். சரி, சொல்லல சார் சரி, ஓகே. இதுவும் ஃபெயிலாக போயிடுச்சேன்னா கொஞ்சம் மேங்கோ ஜூஸ். போடா. சார் 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 ஒரு நிமிஷம். என்னடா வேணும்? சார் ஒரே ஒரு விஷயம், நீங்க கேஸ் எடுக்க வேண்டாம். ஆனா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும், அதை மட்டும் கேளுங்க. ஹாய் தம்பி, சாரிடா அங்கிள் ஏதோ வாங்கிட்டு வரல, அடுத்த வாட்டி வரும்போது வாங்கி தரேன். சார் ஒரு அப்பாவியோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் சார். அவன் சின்ன பையன் சார், அவன் லைஃபே போயிடும். ஒருவேளை விபரீதமா ஏதாவது செஞ்சுக்கிட்டானா? அவன் பண்ணுவானா? செய்வான், கன்ஃபார்மா செய்வான் சார். நான் வந்து ஃபேமிலி கோர்ட் ஜட்ஜி தான், ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் கிடையாது. வண்டியில் இது கையெடு. சார் 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 வழக்கமா எல்லா வக்கீலுங்களும் செய்யறதானே சார் நானும் செஞ்சேன். உங்களுக்கே அது நல்லா தெரியும்ல, அப்புறம் எதுக்கு சார் நீங்க இப்போ உண்மையிலேயே ஒரு ஸ்கூல் வாத்தியார் மாதிரி தான் பிடிவாதம் பிடிக்கிறீங்க? நீ முதல்ல கையெடு. போடா பாப்பா. சார் சார் ப்ளீஸ் சார். நீ நம்ம என்ன பண்றது? அவரை போய் வீட்டில் பார்த்தா என்ன? வேண்டாம், அதெல்லாம் சரியா வராது. வக்கீல்,
நம்ம ஹைகோர்ட்ல மூவ் பண்ணா என்ன? ஓ உனக்கு ஹைகோர்ட் எங்க இருக்குன்னு தெரியுமா? சம்சீர் வக்கீலுக்கு தெரியுமா? வாயை குத்து புண்ணாக்கிற சம்சி வக்கீலுக்கு தெரியும். ஆ? ஏய் வாடா. அதுக்கு நடுவில் எனக்கா படிக்கிறியா நீ? வந்து தொலை போ. Settlement matter is going on, sir. All process are going properly only. முடியுமா? ஸ்கோப் இருக்கா? Yes, இன்னொரு போஸ்டிங் தேவையா? Your Honor, 1 month timing kindly be granted. ம். அடுத்த போஸ்டிங்கில் தீரலைன்னா நான் கேஸ் கண்டினியூ பண்ண வேண்டியிருக்கும். Yes, Your Honor. அக்டோபர் 10 பிடிங்க. நெக்ஸ்ட் MC 115/18. அந்த 160/18 எடு. OP 160/18. கட்சி சஜித் குமார் அமணி பிள்ளை, எதிர்கட்சி காந்தி சிவதாசன். நெக்ஸ்ட் ஹியரிங் ஆகஸ்ட் 20. தேங்க்யூ சார். நிஜமாவா? ஏய் என் கேஸ் அப்படிலாம் எடுக்காம இருக்க முடியாதுப்பா. இது கோர்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. என்ன அவர் நம்மள கொஞ்சம் சுத்த விட்டு வேடிக்கை பார்த்தாரு. ஆனா உன்னோட கேஸை எடுத்தாச்சு. வக்கீலே! எல்லாரும் பாக்குறாங்கடா. அடங்கடா. எவ்வளோச்சு? நாம கேஸ் எடுக்கும்போது நம்ம கட்சிக்காரனை பத்தி மட்டும் தெரிஞ்சா பத்தாது. எதிர்கட்சி வக்கீல பத்தியும் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் சக்சஸ் கிடைக்கும். ஆர்பிக்கு அது நல்லா தெரியும். அந்தால ஒரு ஓனாய் மாதிரிப்பா. கிராஸ் எக்ஸாமினேஷன்றது ஒரு கலப்பா. அதுல பாஸ் ஆயாச்சுன்னா பாதி கேஸ் ஜெயிச்சிட்டோம். கூண்டுல நிக்கிற கைதியோட சைக்காலஜி தெரிஞ்சிருக்கணும். கிராஸ் எக்ஸாமினேஷன் அதுதான். அண்டர்ஸ்டாண்ட்? சார் நீங்க சொன்னதை கொஞ்சம் சிம்பிளா சொன்னா. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு கேஸ் நடக்கும்போது வக்கீலுங்கிறவன் ஒரு நாடக நடிகை மாதிரி இருக்கணும், புரியுதா? குரலை உயர்த்தியும் கம்மி பண்ணியும் பார்வையை பார்த்தே நேசிக்கணும். பயமுறுத்தியும் தட்டி கொடுத்தோம் அவர வச்சு கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணணும். Life is but a walking shadow. A poor play that stands. Friends is upon over the stage. That is hurt to no more. It's a tale told by an Indian. எனக்கு இன்னும் 2 லார்ஜ் கொடுப்பா. யோ, அந்த ஆள் அடிச்ச சரகோட பேர் என்னையா? எனக்கு 2 லார்ஜ் கூடாது.